கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இதோ இன்னும் ஒரு இனிய நாளிலே உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் இந்த காலாண்டில் கிறிஸ்துவுக்குள் வளர்வதை குறித்து படித்து வருகிறோம். இந்த வாரத்தில் நாங்கள் குறிப்பாக மிகவும் சந்தோஷமான, மிகவும் உற்சாகமான 3 காரியங்களை பற்றி படிக்கின்றோம். இந்த 3 காரியங்களை பற்றி குறித்த நேரத்தில் உங்களுக்கு விளக்க நான் முற்படுகிறேன். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் எங்களை தேடி வருகிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் உயிர்த்தெழப் போகின்றோம். இந்த 2 காரியங்களும் எங்களுக்கு சந்தோஷத்தையும் ஆரவாரத்தையும் தருகின்ற அதே நேரத்தில் கிறிஸ்து என்னவான காரியங்களை எங்களுக்காக செய்திருக்கிறார், இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை கூட நாங்கள் இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம் என்பது மிக மகிழ்ச்சியான காரியம். இந்த வாரத்தின் மனன வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் வசனங்கள் 19 21 வரை. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலகத் தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடத்திற்குள் நாங்கள் நுழைவதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் உன்னதங்களிலே வாசம் செய்கின்ற அன்பான ஆண்டவரே, இதோ நீர் வரக்கூடிய காரியங்களை குறித்தும் நீர் எங்களுக்காய் செய்து கொண்டிருக்கக்கூடிய, செய்து முடித்திருக்கக்கூடிய அற்புதமான காரியங்களை குறித்தும், முடிவிலே கிறிஸ்துவின் விசுவாசிகளுக்கு என்ன ஆகும் என்ற காரியங்களை குறித்தும் நாங்கள் படிப்பதற்கு முன்பதாக எமது பாதண்டேல் வருகிறோம். ஆண்டவரே, இதை நாமல்ல, நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இது எல்லாவற்றையும் நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் எப்படியாக காரியங்களை தேவன் நடப்பித்தார் என்று பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்த்து வருகிறோம். இங்கே ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை தேவன் யூத மக்களுக்காக உருவாக்கி கொடுத்தார். அதை எப்படியாக உருவாக்க வேண்டும், அதற்கு எப்படியான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை வெளிச்சம் போட்டு அவர்களுக்கு காட்டினார். ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த தலத்துக்கு ஒரு மாதிரியாகவே தேவன் அவற்றை கொடுத்தார் என்று வேதாகமம் எங்களுக்கு சொல்கிறது. இப்படியாக பரலோகத்தில் ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்கின்றதா என்ற கேள்வியை நாங்கள் கேட்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். அப்படியாக பரலோகத்தில் ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்கின்றது என்பதை குறித்து வேதாகமம் எங்களுக்கு என்னத்தை சொல்லுகிறது என்பதை பார்க்க வேண்டியது எங்களுக்கு முக்கியமான கடமையாக இருக்கின்றது. உங்களுடைய வேதாகமத்தை எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு திருப்பினீர்கள் என்றால், பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அப்படி என்றால் நிச்சயமாகவே பரலோகத்தில் ஒரு பரிசுத்த ஸ்தலம் இருக்கின்றது. அந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய மாதிரியாக ஒரு நிழலாகத்தான் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரி, பழைய ஏற்பாட்டிலே விவரிக்கப்பட்டுள்ள பரிசுத்த ஸ்தலமாகிய இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அங்கே இருந்த ஆசாரியார்கள் என்ன காரியங்களை செய்தார் என்று அநேகமான விசுவாசிகளுக்கு தெரிந்திருந்தாலும் கூட நான் அதை சற்று இலகுவான முறையில் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு பாவம் செய்திருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய பாவ நிமித்தமாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவையோ அல்லது ஒரு புறாவையோ அங்கு கொண்டு வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆசாரியார் அதை சோதித்து பார்த்து அது மாசற்றதாக இருக்கின்றதா என்பதை உறுதி செய்த பிறகு அந்த பாவ நிவர்த்தியாக அந்த வெள்ளாட்டுக்கடாவை அவர் வெட்டுவதும் அதன் இரத்தத்தை தெளிப்பதும் அந்த பாவ நிவர்த்தி என்ற காரியத்தில் அடங்குகிறது. அப்படியாக செய்யக்கூடிய இந்த ஆசாரியார் அந்த இரத்தத்தை எடுத்து பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் அவற்றை சரி பண்ணுவார். மத்தியஸ்தராக இருந்து பாவப்பட்ட மனிதனுக்கும் பரிசுத்த தேவனுக்கும்
மஸ்தியத்தராக இருந்து இந்த காரியங்களை அவர் செய்கிறார். சுத்திகரிப்பு நாளிலே அந்த சுத்திகரிக்கக்கூடிய காரியங்களை குறித்து இங்கு பழைய ஏற்பாட்டில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், அன்று மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்லக்கூடிய இந்த ஆசாரியார் தேவனிடமிருந்து சுத்திகரிக்கக்கூடிய காரியங்களை குறித்து தேவன் சொல்லக்கூடிய ஆலோசனையை பெற்று மக்களுக்கு அறிவிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக இருக்கக்கூடிய காரியத்தை நான் சிந்தித்த பொழுது எனக்கு ஒரு சில காரியங்களை எப்படி இதை இலகுவாக வெளிப்படுத்தலாம் என்று யோசித்தேன். எப்படி என்றால், ஒரு இராணுவ பயிற்சி முகாமை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் இராணுவத்தில் இணைந்தவுடனேயே அவர்களுக்கு அதிநவீன ஆயுதங்களை அவர்கள் கைகளில் கொடுத்து விடுவது கிடையாது. அநேகமான காலங்களில் வெறும் தடியை மட்டுமே அவர்கள் துப்பாக்கியாக நினைத்து பயிற்சிகளை மேற்கொள்வார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு பொய்யான தோட்டாக்கள் உள்ள துப்பாக்கிகளை கொடுப்பார்கள். அதன் பிறகு அவர்கள் போகக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முன்மாதிரியான ஒரு இடங்களில் அவர்களுடைய பயிற்சிகளை எடுப்பார்கள். அதே போல கடற்படை வீரர்கள் தண்ணீரில் எப்படியெல்லாம் காரியங்களை செய்ய முடியுமோ அவற்றை பயிற்சி முகாமில் இருக்கக்கூடிய தடாகத்தில் செய்வார்களே அன்றி அப்படியான உண்மையான சண்டை நடக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர்கள் செல்வதில்லை. ஆனால் எப்படி அவர்கள் உண்மையான சண்டை இடத்துக்கு போகும் பொழுது உண்மையான துப்பாக்கிகளையும் உண்மையான ஆயுதங்களையும் கொண்டு போராடுகிறார்களோ, அதற்கு முன்பாக எப்படியாக பயிற்சி எடுத்துக் கொள்கிறார்களோ, அப்படியாக இதோ இயேசு கிறிஸ்துவோடும் ஒருவர் உண்மையாகவே வருகிறார், உண்மையான பழியை செலுத்துகிறார், உண்மையாகவே எங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய போகின்றார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய காரியம்தான் இந்த பூலோகத்திலே தேவன் எங்களுக்கு காண்பித்த அந்த பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் கொண்ட கூடாரமாக இருக்கின்றது. அதே போல பரலோகத்தில் பரிசுத்த ஸ்தலம் இருக்கின்றதை புதிய ஏற்பாட்டில் எங்களுக்கு பவுலார் வெளிப்படுத்தும் பொழுது இதை இரண்டையுமே சேர்த்து அவர் எங்களுக்கு அழகாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். இப்படியாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி ஏற்படுகின்றது. என்னவென்றால், பூலோகத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலம் எப்படியாக செயல்பட்டது என்பதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் எங்களுக்கு விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஸ்தலம் எப்படியாக செயல்படுகிறது? ஏனென்றால் நாங்கள் நிதமும் பாவம் செய்கின்றோம், ஆனால் எந்த பலிகளும் நாங்கள் இடுவதில்லை. இதற்கு உதாரணமாக சில வசனங்களை நாங்கள் பார்க்கவும் அவற்றை உங்களுக்கு தெளிவுபடுத்தவும் நான் ஆசைப்படுகிறேன். ஏசாயா 53வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். எங்களுக்கு ஒரு சிறிதளவான ஒரு விளக்கம் இங்கே கிடைக்கின்றது. இந்த வசனத்தினுடைய கடைசி முடிவை பார்த்தீர்கள் என்றால், நாம் எல்லோருடைய அக்கிரமங்களையும் தன்மேல் விழப்பண்ணினார் என்று கூறப்படுகின்றது. அதாவது கூறப்பட்டது என்னவென்றால், இந்த ஏசாயா பழைய ஏற்பாட்டில் எழுதக்கூடியிருக்க இந்த காரியத்தில் என்னவர் கூறியிருக்கிறார் என்றால், எப்பொழுதெல்லாம் உலகம் ஆரம்பித்தது முதல் ஆதாம் ஏவாள் முதல் செய்திருக்கக்கூடிய பாவத்தில் இருந்து இன்று நாங்கள் செய்திருக்கக்கூடிய பாவத்தில் இருந்து உலக முடிவிலே வரக்கூடிய பாவங்கள் அனைத்தும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று வேதாகமம் எங்களுக்கு தீர்க்க தரிசனமாக முன்னாலேயே கூறப்பட்டுள்ளது. சரி, இன்னும் சற்று விளக்கமாக ரோமருக்கு எழுதிய புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 24, 25வது வசனங்களை நாங்கள் எடுத்து வாசித்து பார்ப்போம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும். இதில் நான் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வசனத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களையும் என்று இங்கு கூறப்படுகின்றது. முற்காலத்தில் இருந்து இன்று வரையான பாவங்களையும் அவர் தன்மேல் விழப்பண்ணினார். ஒரே பலியாக அவர் கல்வாரி சிலுவையில் மரித்த பொழுது எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் ஒரே பலியில் அவர் ஏற்றுக்கொண்டார். இதுதான் உண்மையான பலியாக இருக்கின்றது. இதுதான் உண்மையான இரத்த சிந்தலாக இருக்கின்றது. இந்த இரத்தம் தான் எங்களை மீட்கக்கூடிய இரத்தமாக இருக்கின்றது. நீங்கள் இந்த இரண்டுக்கும் உள்ள தொடர்பை, இரண்டுக்கும் உள்ள ஒன்றுபாடலை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள்ளே நம்புகிறேன்.
இந்த பரிசுத்தலத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். அது என்னவென்றால் மத்தியஸ்தம் என்ற ஒரு வார்த்தையை நான் சிறிது நேரத்துக்கு முன்பாக உபயோகித்திருந்தேன். அந்த ஆசாரியார் அந்த ஆட்டுக்கடாவை எடுத்து வெட்டிய பிறகு அந்த இரத்தத்தை கொண்டு பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் தெளிக்கும் பொழுது அவர் உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு மத்தியஸ்தராக இருந்தார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து உண்மையான பலி அவர் செலுத்தும் பொழுது அவரும் அப்படியான மத்தியஸ்தத்தை எங்களுக்கு ஏற்படுத்தினாரா என்ற கேள்வியை நாங்கள் நிச்சயமாகவே கேட்க வேண்டும். அப்படி ஏற்படுத்தினார் என்பதை குறிக்கக்கூடியதான சில வசனங்கள் என்னிடம் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 5 வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று வேதாகம் சொல்கிறது. நீங்கள் ஒருவேளை சிந்திக்கலாம், பழைய ஏற்பாட்டில் இந்த மத்தியஸ்தராக மனிதர்கள் இருந்தார்களே, ஆனால் வேதாகம் இப்படி சொல்லுகிறது என்று. நான் முன்பே சொன்னது போல என்றும் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் கிறிஸ்து ஒருவரே. ஆனாலும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் ஒரு நிழலாகவே எங்களுக்கு சொல்லப்பட்டன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நான் முன்பே சொன்னது போல அவர்களுடைய பாவத்துக்கும் சேர்த்து இயேசு கிறிஸ்து ஒரே தடவை மரித்தார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதை இன்னும் ஓரிரு வசனங்களில் பார்ப்போம். எபிரேயர் 7 அதிகாரம் 25 வசனத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், எபிரேயர் அதிகாரம் 24 வசனம், இவரே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். முன்பே நான் சொன்னது போல என்றென்றும் மாறாத தேவனாயும் ஆசாரியாயும் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து தான் அன்றும் இன்றும் என்றும் தேவனுக்கும் நமக்கு மத்தியஸ்தராய் இருக்கக்கூடிய ஒரு ஆசாரியராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். அதே புஸ்தகத்தில் எபிரேயர் 4 அதிகாரம் 14 16 வரையான வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். இப்படியாய் இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கு மகா பரிசுத்தமான ஒரு ஆசாரியராயிருக்கிறார். எங்களுடைய பிரச்சனைகளையும் எங்களுடைய சந்தேகங்களையும் எங்களுடைய கவலைகளையும் எங்களுடைய பாவங்களையும் நன்றாக அறிந்த தேவன், ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்பதை அறிந்த தேவன், நாங்கள் சந்திக்கக்கூடிய சோதனைகளை சந்தித்த தேவன், இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து வாழ்ந்த தேவன், எந்த ஒரு மனிதனும் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு சோதனையும் தேவன் சந்தியாத சோதனையாக இருக்காது என்று வேதாகமம் சொல்லுகின்றபடியினால் இப்படியான ஒரு மத்தியஸ்தர், இப்படியான ஒரு ஆசாரியர் எங்களுக்கு கிடைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட சமயங்களையும் பலதரப்பட்ட கொள்கைகளையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து போன்ற அற்புதமான ஒரு தேவன் மனிதனாய் பிறந்து மனிதனுடைய கவலைகளை, துன்பங்களை, கஷ்டங்களை அனுபவித்து அந்த மனிதனுக்காக உயிர்விடக்கூடிய எங்களுடைய இயேசு கிறிஸ்து போல ஒரு மத்தியஸ்தர், இயேசு கிறிஸ்து போல ஒரு ஆசாரியார் எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கின்றார், உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். இவற்றை நான் சொல்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆக இப்படியான ஒரு இதனுடைய திரைக்கு மறைவில் இருக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது மிகவும் சந்தோஷம் தரக்கூடிய, நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய, எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது, இதோ 21 டிசம்பர் மாதத்தில் உலகம் அழிந்துவிடும் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகர் கவலையிலும் சிலர் பயத்திலும் இருக்கும் பொழுது, அன்பார்ந்த கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளிடம் ஒரு கேள்வியை நான் கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த காரியங்களை நீங்கள் கேள்விப்படும் பொழுது நீங்கள் பயப்படுகிறீர்களா, அல்லது உற்சாகப்படுகிறீர்களா, அல்லது சந்தோஷப்படுகிறீர்களா? எப்படியான காரியம் உங்கள் மனதை மாற்றுகிறது?
நீங்கள் அவசரமாக ஓடிப்போய் மெழுகுதிரி வாங்கி அடுக்கி வைக்கிறீர்களா? கேன்காராக ட்ரிங்க்ஸை வாங்கி அடுக்கி வைக்கிறீர்களா? அல்லது ஆயுதத்தை வென்றி பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறீர்களா? எப்படியான காரியங்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எப்படியான காரியமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் வேதாகமத்தில் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 2 பேதுரு 3 அதிகாரம் 13 வசனத்துக்கு உங்கள் வேதாகமத்தை திருப்புங்கள். 2 பேதுரு 3 அதிகாரம் 13 வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பழைய புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய முன்னால் இருந்த கிறிஸ்தவர்கள், ஆரம்ப கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய், களி கூறக்கூடிய பிள்ளைகளாய் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த யோவான் எழுதியிருக்கக்கூடிய இந்த வசனம் எங்களுக்கு சான்றாக இருக்கின்றது. இப்படியாக அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாங்கள் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக நிச்சயமாகவே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படியாக நீங்கள் உலக காரியங்களை பார்க்கும் பொழுது நான் எங்கு சென்றாலும் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், எப்பொழுது நிகழும், எப்பொழுது நிகழும், எப்பொழுது நிகழும்? இதற்காய் குறிப்பார்ப்பவர்களும் இதற்காய் காரியங்களை சொல்பவர்களும் வானத்தை அண்ணாந்து பார்ப்பவர்களும் எப்பொழுது நடக்கும் என்று அங்கலாய்ப்பவர்களுமாக இருக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் சிறிது நேரத்தில் கிறிஸ்தவர்கள் எப்படியான எதிர்பார்ப்புடன் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பதாக வேதாகமம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 7 வசனத்தை உங்கள் வேதாகமத்தில் திருப்பினீர்கள் என்றால், அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல என்று தேவன் சொல்லுகிறார். நாங்கள் காலங்களையும் நேரங்களையும் குறித்து கவலை கொள்ள தேவையில்லை என்று தேவன் சொல்லுகிறார். எங்களுக்கு அப்படியான காரியங்களை தேடுவதும் அப்படியான காரியங்களை நிர்ணயிப்பதும் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அந்த அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. இன்னும் தெளிவாக நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய வாயாலே சொல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், உங்கள் வேதாகமத்தை மத்தேயு 24 அதிகாரம் வசனம் 36 திருப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவரை தவிர வேறொருவரும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, யாராவது உங்களிடம் வந்து உலகம் அழிகிறது ஓடிப்போங்கள் என்று சொன்னால் நீங்கள் கலங்காதிருங்கள். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், அவருடைய பிதாவை அன்றி, நம்முடைய பிதாவை அன்றி வேறொருவனும் அறியான். அப்படி அறியக்கூடியவன் ஒருவன் இருக்கின்றான் என்றால் தேவனுக்கு மேற்பட்டவனாக இருக்க வேண்டும். அப்படியான ஒருவன் இந்த உலகத்தில் நிச்சயமாகவே இல்லை என்று நான் நம்புகிறேன். இப்படியாக உலகம் பல காரியங்களை எங்களுக்கு சொல்லுகிறது. வேதாகம் அப்படி சொல்லுகிறது இல்லை. ஆனால் எப்படி வருவார் என்பதை குறித்து வேதாகம் எங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் வசனம் 16 18 வரை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோடும் தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று வேதாகம் சொல்லுகிறது. நாங்கள் ஒரு விடயத்தை நிச்சயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். குறிப்பாக ஊழியக்காரருக்கும் குறிப்பாக தேவனை நம்பக்கூடிய பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நீங்கள் சந்திக்கக்கூடிய உபத்திரவத்தில் தளராதிருங்கள். தேவன் இதோ சீக்கிரமாய் வருகிறார் என்று தேவன் அறிவிக்கிறார். ஆனால் இது முக்கியமான ஒரு கேள்விக்கு வருகிறேன். முக்கியமான பதிலையும் உங்களுக்காக தர காத்திருக்கிறேன். நான் அல்ல, தேவன் சில காரியங்களை இன்று வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், எப்போது என்பதல்ல, எப்படி என்பதல்ல, ஆனால் தேவன் வரும் பொழுது
அவரை சந்திப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதுதான் சரியான கேள்வி என்று தேவன் வெளிப்படுத்துகிறார். முன்பே நான் கூறியது போல தேவன் வருகிறார். உங்களுக்கு பயமா சந்தோஷமா? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 நான் வாசிக்கிறேன். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பிப் போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் நித்திரை அடைந்தவர்கள் ஆனாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். சகோதர சகோதரிகளே, இது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. சரி, கடைசியான ஒரு காரியத்துக்கு வருகிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து வசனங்களை சொல்லி முடிவுக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். என்னை பொறுத்தவரையில் தேவனை சந்திப்பதற்கு எனக்கு இரண்டு வழிகள் தான் உள்ளன. ஒன்றில் நான் உயிரிருக்கும் போது தேவன் என்னை சந்திப்பார். இல்லை என்றால் நான் மரணத்தை ருசி பார்த்த பின்பு தேவன் இமைப்பொழுதில் என்னை சந்திப்பார் என்பதை நான் நிச்சயமாகவே நம்புகிறேன். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் அப்படித்தான் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். அப்படியானால் அது எப்படி ஆகும் என்பதை குறித்து ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் வசனம் 13-16 வரை. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கின்றோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார். வேதாகம் எங்களுக்கு திட்ட தெளிவாக ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. யார்தான் உயிர்த்தெழுவார்கள் என்பதை குறித்து ஒரு வசனம் பார்ப்போம். யோவான் 11:25 வசனம். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று தன்னுடைய வாயினாலே சொல்லியிருக்கிறார். இப்படியாக இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே நான் மரித்தாலும் என்னை உயிர்ப்பிப்பார் என்ற விசுவாசத்தினால் நான் வாழக்கூடியவனாக இருந்தால் நிச்சயமாக நான் தேவனை சந்திப்பவனாக இருக்கின்றேன். அப்படியாக நீங்களும் தேவனை நம்ப வேண்டும், தேவனுக்குள் விசுவாசத்துக்குள் வர வேண்டும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் ஆசைப்படுகிறேன். சரி, முடிவாக நாங்கள் என்ன சொல்லலாம்? ஒரு காரியம் எங்களுக்கு தேவன் நிச்சயமாக வெளிப்படுத்துகிறார். என்ன காரியம் என்றால், முடிவு சமீபமாய் இருக்கின்றது. உங்களுக்கு தேவன் சொன்ன மத்தேயுவில் இருந்து இன்னொரு வசனத்தை நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு 24ஆவது அதிகாரம் 32வது வசனத்திற்கு உங்கள் வேதாகமத்தை திருப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். இதோ இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். இதை இயேசு கிறிஸ்து ஏன் சொல்லுகிறார் என்றால், உங்களுக்கு சில அறிவுரைகள், சில அடையாளங்கள் கொடுக்கப்படுகின்றன. உலகம் போய்கொண்டிருக்கின்ற போக்கை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். 20 வயது மதிக்கத்தக்க ஒரு மகன் அமெரிக்கா தேசத்திலே ஒரு ஆயுதத்தை எடுத்து சின்னஞ்சிறு பாலர்களை சுட்டுக் கொள்ளக்கூடிய உலகமாக இன்று மாறி இருக்கின்றது. அவனுடைய சொந்த தாயை
அவன் சரமாரியாக சுட்டுக் கொன்றான் என்ற காரியத்தை நாங்கள் வாசிக்கின்றோம். இன்னும் ஒரு காரியம் எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை கொடுத்தது, அவனுடைய தாயார் உலகம் அழியும் பொழுது தான் தப்புவதற்கு எதை சேர்த்து வைத்தாள் என்று கேட்டீர்கள் என்றால் ஆச்சரியப்படுவீர்கள். பல வகையான ஆயுதங்களை சேகரித்து வைக்கக்கூடிய மகளாக இருந்தாளாம். சத்தியத்தை அறியக்கூடிய பிள்ளைகள் சத்தியத்தை உங்கள் இதயங்களில் சேமிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்துவுக்குள் நான் ஆசைப்படுகிறேன். தேவனானவர் நாங்கள் ஒருவர் தன்னும் தப்பி போவதை விரும்புவதில்லை. யாரேனும் ஒருவர் தேவனுக்குள் வருவதை பரலோகம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இதோ இயேசு கிறிஸ்துவிடமிருந்து சில வசனங்களை சொல்லி ஜெபம் செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்துதல் தேவனுடைய கடைசி புத்தகம் எங்களுடைய காலத்தை பற்றியும் இதோ சமீபமாக இருக்கக்கூடிய முடிவை பற்றியும் எங்களுக்கு சொல்லுகிறது. அந்த புத்தகத்தின் முடிவில் தேவன் எங்களுக்கு சொல்லக்கூடிய சில காரியங்களை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 20வது வசனத்தில் ஒரு காரியத்தை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இப்படியாக தேவன் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். இப்படியா வரக்கூடிய தேவன் ஊழியக்காரர்களுக்கும் தேவனுக்குள் விசுவாசமான பிள்ளைகளுக்கும் வெறும் கையுடன் வருகிறாரா, அல்லது தேவனை அவமதிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் தேவனை புறக்கணிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் வெறும் கையுடன் வருகிறாரா என்ற கேள்வி எழும்புகிறது. அப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கள் உபத்திரவம் வீணா போகவில்லை, எங்கள் கஷ்டங்கள் வீணா போகவில்லை, எங்கள் பாடுகள் வீணா போகவில்லை. எது முக்கியமோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடையை விட உங்கள் சரீரமும் உங்கள் சரீரத்தை விட பரலோகமும் பெரியதாக இருக்கின்றது என்பதை தேவ பிள்ளைகளாகி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதோ தேவன் சொல்லுகிறார். வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை பாருங்கள். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவன் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ள கடவன் என்று தேவன் சொல்லுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, உலகம் அழிந்தாலும் இந்த அண்ட சராசரங்களும் இல்லாமல் போனாலும் தேவனுடைய வார்த்தை அழியாது என்று வேதாகமம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையை நம்பக்கூடிய பிள்ளைகள் என்றும் பிழைத்திருப்பான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. நாங்கள் பரலோகத்தை அடைய வேண்டும், தேவன் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். தேவன் வருவதை என் கண்கள் கண்டு என் கண்களில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது, சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரை வர வேண்டும். நான் பயந்து நடுக்க கூடாது, சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க வேண்டும். நான் மலைகளுக்கும் காடுகளுக்கும் ஓடி போகக்கூடாது, தேவனை சந்திக்க முன்னே ஓடி வர வேண்டும். நான் மொழுகு திரியை நான் ஏற்றி வைக்க தேவையில்லை. ஏனென்றால் தேவன் வரும்பொழுது எல்லோருடைய கண்களும் அவரை காண்கும். வடக்கிலிருந்து கிழக்கிலிருந்து வடக்குமாய் எப்படி மின்னல்கள் போகின்றனவோ அப்படியாய் எல்லாருடைய கண்களும் அவரை காணும் என்று வேதாகமம் உங்களுக்கு சொல்லுகின்றபடியினால் நாங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தேவனை சந்திக்க தயாராக எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். கடைசி என்று உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்துதலின் 22வது அதிகாரத்திலே 14வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் உங்கள் முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். 12வது வசனம் இதோ சொல்லுகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கேற்ற நான் அளிக்கும் பலன் என் கூடவே வருகிறது. முன்பே நான் சொன்னது போல தேவன் வெறும் கையுடன் எங்களை சந்திக்கவில்லை. அவர் எங்களுக்கு கிரீடத்தையும் எங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களுக்கேற்ற பலனையும் எங்களுக்கு தருகிறார். மனம் தளராமல் தேவனை தரிசிக்க நாங்கள் ஆவலாக இருப்போமாக. இருந்தாலும் நாங்கள் ஒரு விஷயத்தை நிச்சயமாகவே நினைவில் வைத்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 22:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவன் பாக்கியவான் என்று வேதாகமம் எங்களுக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காரியம் எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியது என்னவென்றால், முடிவாக நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால், தேவன் வருவது நிச்சயம். என்னுடைய மரணம் சம்பவிப்பது எப்பொழுது என்று எனக்கு தெரியாதோ அதே போல தேவன் வருவதும் எனக்கு தெரியாது. இந்த இரண்டு காரியங்களுமே நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. இப்படியாக நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு காரியமானது அதன் முடிவில் நான் முடிவில்லாத சந்தோஷத்தை அடைவேனா அல்லது என்னுடைய முடிவு அன்றோடு முடிவாக போகின்றதா
என்பது எனக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. உங்களுக்கும் இது முக்கியமானதாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். அப்படியானால் கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய காரியங்களையும் கிறிஸ்துவனுடைய வசனங்களையும் அவருடைய சத்தியத்தை ஏற்ற பிள்ளைகளாய் அவருக்குள் நாங்கள் மனம் திரும்பி அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருப்போமாக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் அற்புதமான அன்பான ஆண்டவரே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னீரே. வரும் பொழுது உங்களுக்குரிய வெகுமதியுடனே வருகிறேன் என்று சொன்னீரே. எவனெல்லாம் தேவனுடைய சத்தியத்தை பிடித்திருக்கின்றானோ, எவனெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறானோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொன்ன தேவனே, விசுவாசமும் நம்பிக்கையும் தேவனுக்கு மேலான சத்தியத்தையும் நாங்கள் பிடித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். சத்தியத்தை இதுவரை அறியாத பிள்ளைகளாய் இருந்தால் ஆண்டவரே, எங்கள் மேல் அந்த வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்று மன்றாடுகிறேன். புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் நாங்கள் சந்தோஷித்திருக்கக்கூடிய பிள்ளைகளாகும்படிக்கு எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய தேவனே, இந்த காரியங்களை கேட்டும் பார்த்து கொண்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒருவர்தேனும் தப்பி போகாதபடிக்கு தேவன் கிருபையா அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது மந்தையண்டை சேர்க்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.